வணக்கம் நண்பர்களே. புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரினை காண்போம். வாங்க வீடியோவுக்குள் போவோம். வெற்றி வேந்தரோடு வெற்றி நாயகி ஜெயலலிதா அவர்கள் 6வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்று மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதே தனது சாதனையாக கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீதர் மூலம் வெண்ணிறை ஆடை திரைப்படத்தில் அறிமுகம் ஆனாலும் மக்கள் திலகத்தின் 1000ல் ஒருவன் படத்தின் மூலமே தமிழக மக்களின் தங்க தாரகையாக ஜொலித்தார். நாடோடி மன்னனுக்கு பிறகு அதே போன்ற அரச காவியமாக ஒரு படம் கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார் எம்ஜிஆர். அப்போது பி.ஆர். பந்துலு என்ற தமிழின் அற்புதமான இயக்குனர் எம்ஜிஆரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு முன் சிவாஜி கணேசனை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன் என்று தமிழர்களால் என்றென்றும் நினைத்து போற்றப்படும் படங்களை இயக்கினார். அதன் பிறகு சில படங்களை தயாரித்து கடனில் சிக்கினார். கடனிலிருந்து மீள என்ன செய்யலாம் என்று தவித்தபோது எம்ஜிஆரை போய் பாருங்கள், நிச்சயம் உதவி செய்வார் என்றார் அவரின் நண்பர். அவர் படம் ஒன்றை கூட நான் இயக்கியதே இல்லை, அவரிடம் அதிகமாய் பேசியதே இல்லை, எனக்கு எப்படி உதவுவார் என்று கேட்டார் பந்துலு. ஐயா, அவர் துன்பப்படும் அனைவருக்கும் உதவுகின்ற கலியுக வள்ளல். உங்கள் மேல் அவருக்கு நல்ல மரியாதை உண்டு. காலம் தாழ்த்தாமல் போய் அவரை பாருங்கள், நிச்சயம் உதவி செய்வார் என்றார் நண்பர். ஒரு நாள் இரவு எம்ஜிஆருக்கு ஃபோன் அடித்து, நான் பந்துலு பேசுகிறேன், உங்களை சந்திக்கணுமே, ஒரு நாள் சொல்லுங்க, வந்து பார்க்கிறேன் என்றார் தயக்கத்துடன். நாள் பொழுதெல்லாம் வேண்டாம், நாளை காலை 8 மணிக்கு தோட்டத்துக்கு வந்துடுங்க, பார்க்கலாம் என்றார் எம்ஜிஆர். பி.ஆர். பந்துலு தன்னை வைத்து படம் எடுக்கவில்லை என்றாலும் சிறந்த இயக்குனர், தமிழில் சிறந்த படங்களை இயக்கியவர், அவருக்கு உதவத்தான் வேண்டும் என்ற முடிவுக்கு எம்ஜிஆர் வந்தார். மறுநாள் காலை 8 மணிக்கு பந்துலு ராமாவரம் தோட்டத்திற்கு தன் உதவியாளருடன் பையுடன் வந்தார். வாங்க என்று இரு கை கூப்பி வரவேற்ற எம்ஜிஆர், சாப்பிட்டு விட்டு பேசுவோம் என்றார். அருமையான விருந்து முடிந்ததும் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். எல்லோரிடமும் இப்படித்தான் கேட்பார். சிறிது தயக்கத்துடன், நான் ஒரு கதை பண்ணி வைத்திருக்கின்றேன், நீங்கள் அதில் நடித்து கொடுக்கணும் அப்படி என்றார். நிச்சயம் நாம் பண்ணுவோம், தேதி எப்படி வேணும்னாலும் கேளுங்க, தர்றேன் என்றார். எம்ஜிஆரின் வார்த்தையை அவரால் நம்ப முடியவில்லை. நான் கஷ்ட நிலையில் இருக்கின்றேன், அதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் இயக்குங்க, நான் நடிக்கிறேன், இந்தாங்க இதில் 1 லட்சம் இருக்குது, முன்பணமாக வச்சுக்கங்க, எனக்கு உங்கள் கையால் ஒரே ₹1 முன்பணமாக கொடுங்க போதும் என்றார் எம்ஜிஆர். பந்துலு திகைத்தார். எத்தனை பெரிய உள்ளம் இவருக்கு! தனக்கு எம்ஜிஆர் கால்ஷீட் தரமாட்டார் என வந்தவருக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறார். தன் உதவியாளரிடம் ₹1 நாணயத்தை பெற்று எம்ஜிஆருக்கு கொடுத்தார் பந்துலு. அந்த படத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலாக எம்ஜிஆர் ஜோடியாக நடித்தார். இதற்கு பின் 28 படங்களில் தொடர்ந்து நடித்தார். ஜெயலலிதாவின் பல்வேறு திறமைகளை உணர்ந்து தனது அரசியல் வாரிசாக ஆக்கினார் எம்ஜிஆர். இறுதி மூச்சு வரை அவரின் வாரிசாகவே கழகத்தை காப்பாற்றி வந்தார் ஜெயலலிதா. எம்.என். நம்பியார், நாகேஷ், மனோரமா என பலர் நடிக்க படம் சூப்பர் ஹிட் ஆனது. படம் பெரும்பாலும் கப்பலிலேயே எடுக்கப்பட்டது.
எம்ஜிஆர் இப்படத்திற்கு முன் 12 சமூக படங்களில் நடித்திருந்தார். என்றாலும் மக்கள் வித்தியாசமான கதை வரவேற்று வெற்றி படம் ஆக்கினர். அந்த படம்தான் 1000ல் ஒருவன். பி.ஆர். பந்துலு இந்த படத்தின் மூலம் இயக்கமும் தயாரிப்பும் இவரே. தான் பட்ட கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். நான் ஆணையிட்டால் இப்படத்திற்கு பிறகு விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தில் எங்க வீட்டு பிள்ளையில் நடித்தார் எம்ஜிஆர். இரட்டை வேடம். ஒருவர் தைரியமானவராகவும் இன்னொருவர் பயந்தவராகவும் நடித்தனர். இப்படத்தின் போது எதிர்பாராத விதமாக செட் எரிந்துவிட்டது. நள்ளிரவு என்றும் பாராமல் எம்ஜிஆர் அங்கு போய் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார். ஒரு முன்னணி கதாநாயகன் தன் தூக்கம் கெட்டுவிடும் என்பதையும் பாராமல் ஸ்டூடியோவுக்கு வந்து நிவாரணப் பணியில் ஈடுபடுகிறாரே என்று வியந்தார்கள். எந்த நடிகரிடமும் இல்லாத மனிதாபிமானம் எம்ஜிஆரிடம் இருப்பதைக் கண்டு மனதார அவரை பாராட்டினார் நாகிரெட்டி. படம் வெளிவந்து 25 வாரங்கள் ஓடி தமிழ் சினிமா வரலாற்று வசூலை முறியடித்தது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சென்னை ஏரியாவை வாங்கி பல லட்சங்களை சம்பாதித்தது. எம்ஜிஆர் லாபத்தின் ஒரு பகுதியை நாகிரெட்டியிடம் கொடுத்து அனுப்ப அவர் இந்த பணம் எம்ஜிஆரின் உழைப்புக்கு கிடைத்தது, எனவே இந்த பணத்துக்கு உரியவர் அவரே என்று பணத்தை திருப்பி அனுப்ப அப்பணம் ஏழை எளிய மக்களிடம் சென்றது. இந்த படத்தில் வாலியின் பாடல் ஒன்று. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இப்பாடல் எங்கும் அவரின் கொள்கை பாடலாக எதிரொலித்தது. 1965 தொடர்ந்து 5 படங்களில் நடித்தார். கால ஓட்டத்தில் அவர் முதல்வரான பின்னர் இப்பாடலின்படியே மக்களை பசி பட்டினியின்றி வாழ வைத்தார் என்பது வரலாறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.